நம்ம சாப்பிட்டு டைஜஷன் ஆன அந்த கழிவுகள் நம்ம உடலோடையே நம்ம வச்சுட்டு இருக்கும்போது அது எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் நம்ம கொஞ்சம் இது வந்து சித்த மருத்துவத்தில் கரெக்டாக சந்திராவர்த்தம் சூர்யாவர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சூரியன் வரும் நேரத்தில் வரக்கூடிய தலைவலி, இரவு நேரத்தில் வரக்கூடிய தலைவலி, இந்த மாதிரி மைக்ரைன் வரதுக்கு முக்கியமான காரணம் இந்த மலச்சிக்கல். காரமாக ரொம்ப ஸ்பைசியாக ஆயில் நிறைய விட்டு அந்த மாதிரி அசைவ உணவுகளை தொடர்ந்து சாப்பிடும்பொழுது நிச்சயமாக நம்ம பார்த்தோம்னா பேசிக்காக இரவு நேரத்தில் நம்ம தூங்குவதற்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி திரிஃபலா சூர்ணம் இதை சாப்பிட்டும் எனக்கு மலச்சிக்கல் குணமாகலைன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதற்கு நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியாக நம்ம வீட்டிலேயே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். காலையில் எழுந்திரிச்சு வெந்நீரில் இது 1 ஸ்பூன் அளவுக்கு 5 கிராம் அளவுக்கு அந்த வெந்நீரில் கலந்து இதை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டோம்னா ஒரு 2 ஹவர்ஸில் நமக்கு மோஷன் போகும். 2 முறை போகலாம், இல்லை 3 முறை போகலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். மலச்சிக்கல், இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு முழுவதுமான ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதில் இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். இப்போ கான்ஸ்டிபேஷன் எதனால் நமக்கு இருக்குது? ஒரு சிலருக்கு எனக்கு இப்போது ஒரு ரீசண்டாக கொஞ்ச நாளாக தான் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் சிலருக்கு வாரம் 2 நாட்களுக்கு ஒரு முறையோ 3 நாட்களுக்கு ஒரு முறையோ நான் மோஷன் போகிறேன். அது இதனாலேயே எனக்கு உடலில் ஏதோ ஒரு கனமான ஒரு வெயிட் இருக்கிற மாதிரியே இருக்குது, வயிற்று பகுதியில் ஏதோ ஒரு அதிகமான பாரம் இருக்கிற மாதிரி இருக்குலாம் சொல்லுவாங்க. இதை தாண்டி இன்டைஜஷனோடு சேர்ந்து லாஸ் ஆஃப் அப்பிடைட் அப்படின்னு சொல்லுவோம். பசியே இல்லாத மாதிரி இருக்கிற ஒரு கொஞ்சமாக உணவு சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமாக இருக்கிறது ஒரு கண்டிஷன் சொல்கிறோம். இன்றைக்கு காலகட்டத்தில் மலச்சிக்கல் தான் முக்கியமாக பெருங்குடல் பகுதியில் ரெக்டமோ இல்லை நமக்கு பெருங்குடல் பகுதியில் ஏனோரெக்டல் கேன்சர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் மலச்சிக்கல்னு சொல்லலாம். அப்போது நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம சமைத்து வைத்து அடுத்த நாள் பார்க்கும்போதே அது கெட்டு போச்சுன்னா நம்மளால் அது பார்க்கக்கூட முடியல, அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும். நம்ம சாப்பிட்டு டைஜஷன் ஆன அந்த கழிவுகள் நம்ம உடலோடையே நம்ம வச்சுட்டு இருக்கும்போது அது எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் நம்ம கொஞ்சம் நினச்சிக்கணும். ஸோ இது தெரிஞ்சதுன்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நீங்கள் உடனடியான ஒரு தீர்வு என்ன, சொல்யூஷன் என்ன அப்படின்றத உடனே நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது நம்ம உணவு முறை, ஸோ டயட் பேட்டர்ன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடும்பொழுது தான் மலச்சிக்கலில் ஏற்படுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மாவுச்சத்து காலையில் டிஃபன் மாவு பொருளை சாப்பிட்றோம். அடுத்தது ஸ்நாக்ஸ் ஏதாவது திரும்ப மைதாவினால் செஞ்ச மாவு பொருள், மைதாவினால் செஞ்ச உணவுகள் ஏதாவது சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மாவுச்சத்துக்கள் இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடும்போதும் நமக்கு அது மாவுச்சத்தால் ஆனதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் உணவில் எடுக்க எடுக்க டைஜஷனே ஆகாது. அதுக்கு அடுத்தது என்ன ஆகுனா பவல் மூமெண்ட்ஸ் நமக்கு பாதிக்கப்படும். இந்த பவல் மூமெண்ட்ஸ் ரெகுலராக கரெக்டாக இருக்கணும்னா ஃபைபர் நமக்கு தேவை. ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை சரியான விகிதத்தில் நம்ம எடுக்கும் பொழுது தான் ஈஸியாக நமக்கு அந்த மலம் வெளியேற்றப்படுதுன்னு சொல்லலாம். மாவுச்சத்து நிறைய சாப்பிடும் பொழுது அந்த பெருங்குடல் பகுதியில் லார்ஜ் இன்டெஸ்டைனில் நமக்கு என்ன ஆகும்னா அப்படியே அந்த மோஷன் தேங்க ஆரம்பிச்சிடும். இது உடலில் தேங்கியே இருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு அடிக்கடி தலை சுத்தல் ஏற்படுறது, தலைவலி, ஒற்றை தலைவலி, மைக்ரைன் அப்படின்னு சொல்கிற இந்த ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு இரவு நேரத்தில் மட்டும் தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும், காலையில் எழுந்திரிச்சுனே சரியாகுது. சிலருக்கு காலையில் எனக்கு ஒரு 10 மணிக்கு வலி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நைட்டு 7 மணி வரைக்கும் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது சித்த மருத்துவத்தில் கரெக்டாக சந்திராவர்த்தம் சூர்யாவர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சூரியன் வரும் நேரத்தில் வரக்கூடிய தலைவலி, இரவு நேரத்தில் வரக்கூடிய தலைவலி, இந்த மாதிரி மைக்ரைன் வரதுக்கு முக்கியமான காரணம் இந்த மலச்சிக்கல்னு சொல்லலாம். அடுத்ததாக நமக்கு ஸ்கின்ல வரக்கூடிய பிரச்சனைகள், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ, மெயினாக நமக்கு மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ, ஜாயின்ஸில் ரொம்ப ட்ரைனஸ் ஏற்படுது, ஒரு வறண்ட தன்மை ஏற்பட்டு மூட்டுக்களில் நிறைய பாதிப்புகள் வலிகள் ஏற்படுதுன்னா இந்த மலச்சிக்கல் ஒரு முக்கியமான காரணம். அப்போது உடலில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இந்த மலச்சிக்கல் தான் காரணமாக இருக்குது. ரொம்ப வருஷமாக நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ரொம்ப வருஷமாக எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குங்க,
10 வருஷம் ஆயும் சரி, 15 வருஷம் ஆயும் சரி, எனக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குன்ட்டு சொல்கிறோம். இந்த மலச்சிக்கல் போக்குவதற்கு ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் நான் சொல்லிட்டேன். அதில் முக்கியமாக கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கீரை வகைகள் எந்த வகையான கீரையாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம வெந்தயக்கீரை, பருப்புக்கீரை, மணத்தக்காளி கீரை இது எல்லாமே முக்கியம். அடுத்ததாக வாரத்திற்கு 2 முறை பிரண்டை சாப்பிட்றது நல்லது. பிரண்டையில் வந்து அதிகமான நார்ச்சத்து இருக்குது. இந்த பிரண்டை சார்ந்த உணவுகளை நம்ம எடுக்கும்பொழுது மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தினமுமே வெஜிடபிள்ஸ் காய்கறிகளை உணவில் நிறைய சேர்த்து சாப்பிடணும். காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போதே ஸோ அதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் நிறைய இருக்குது, ஃபைபர் கண்டென்ட்டும் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ தினமும் காய்கறிகள், ஸோ வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதே இப்போ நம்ம வழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சு. அதை தவிர்த்துட்டு நிறைய நம்ம நான்வெஜ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். காரமாக ரொம்ப ஸ்பைஸியாக ஆயில் நிறைய விட்டு அந்த மாதிரி அசைவ உணவுகளை தொடர்ந்து சாப்பிடும்பொழுது நிச்சயமாக நமக்கு என்னென்னா மலக்குடலையோ இல்லை குடல் பகுதியிலோ புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட் இல்லாத உணவுகள் எடுக்கும் போதும் நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்படலாம். மலச்சிக்கல் இருக்கும்பொழுது அடுத்து கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா அதை தொடர்ந்து முக்கியமாக இந்த பைல்ஸ் மற்றும் ஃபிஸ்டுலா பிரச்சனை நிறைய பேரை பாடாப்படுத்துதுன்னு சொல்லலாம். உட்கார முடியலங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல போக முடியல. இந்த பைல்ஸ் கண்டிஷன் வந்து ஒரு சிலருக்கு அந்த சீசன் பொறுத்து வந்து மாறுபடும். அந்த சீசன் பொறுத்து ஒரு சீசனில் வந்து இருக்குன்னா அடுத்த சீசன் கொஞ்சம் நமக்கு சம்மர் குறையும் பொழுது நமக்கு அது குறையிற மாதிரியும், திரும்ப உடலில் ஹீட் ஆகும்போதோ இல்லை வெயில் அதிகமாகும் போதோ நமக்கு இந்த பைல்ஸ் ஃபிஸ்டுலா பிரச்சனை ஏற்படுது. இவ்வளவு தொந்தரவுகளை தரக்கூடிய நோய்களை உண்டாக்கக்கூடிய இந்த மலச்சிக்கலுக்கு உணவு முறை நான் சொல்லிட்டேன். அடுத்தது மருந்து முறைகளை நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம்னா, கடுக்காய் சூர்ணம், திரிஃபலா சூர்ணம் பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகள். இப்போ கடுக்காய் வந்து பார்த்தோம்னா பேசிக்காக இரவு நேரத்தில் நம்ம தூங்குவதற்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி திரிஃபலா சூர்ணம் இது சாப்பிட்டும் எனக்கு வந்து மலச்சிக்கல் குணமாகலைன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, தினமும் நம்ம உணவு சாப்பிட்றோம் இல்லைங்களா, 3 வேளை உணவு சாப்பிடும் போதும் அதில் வந்து ஒரு 5லிருந்து 10 துளிகள் 10 சொட்டு விளக்கெண்ணெய் கலந்து சாப்பிடணும். ஸோ அந்த விளக்கெண்ணெயை வந்து நம்ம ஒரு 10 சொட்டுகள் காலைல ஃபுட்டு எடுக்கிறோமா அந்த ஃபுட்டோடையே சேர்த்து ஒரு 10 துளி விளக்கெண்ணெய் விட்டு சாப்பிடணும். அதுக்கப்புறம் மதிய நேரத்தில் உணவு எடுக்கும்பொழுதும் சாப்பிட்லாம். இரவு நேரத்தில் கண்டிப்பாக சாப்பிடணும். மதியம் கூட நம்ம விட்டுட்டோம்னாலும் காலை இரவு நிச்சயமாக அந்த உணவோட ஒரு 10 சொட்டு விளக்கெண்ணெய் கலந்து சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது ஈஸியாக வந்து நமக்கு டைஜஷன் ஆகும், உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் குறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சுன்னா விளக்கெண்ணெயை நம்ம ஒரு முக்கியமான மருந்தாக நம்ம பயன்படுத்துவோம். அது மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும்போது விளக்கெண்ணெயை பயன்படுத்தி நம்ம உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது ஈஸியாக டைஜஷன் ஆகி அடுத்த நாள் நமக்கு மலம் வெளியேறுவதற்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இது இருக்கும். அதே மாதிரி நிலாவாரை சூரணம் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது, அதையும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக சுகபேதி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கிளினிக்கில் கொடுக்குறோம். இது எதற்காகனா நீண்ட நாட்களாக மலச்சிக்கல் இருக்கக்கூடியவங்க இதை பயன்படுத்திக்கலாம். இந்த சுகபேதி சூரணத்தை எதற்கு அப்படின்னா, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னா வாரம் ஒரு நாள் இதை பயன்படுத்தும் போது ஈஸியாக நம்ம பழைய முன்னாடி 2-3 நாட்கள் முன்னாடி நம்ம உள்ளே வந்து மலம் வெளியேறாமல் இருந்துச்சுன்னா அதை வெளியேற்றுவதற்கு இது பயன்படுத்தலாம். இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கு, மிளகு, சீரகம், ஓமம், குரசாணி ஓமம், பெருங்காயம், கடுக்காய்த்தோல், கோரைக்கிழங்கு, அக்ரஹாரம். இந்த மூலிகைகள் எல்லாமே சம அளவு எடுத்துக்கணும். எடுத்து இதை லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுதான் நம்ம சுகபேதி சூரணம் சொல்கிறோம். ஏன்னா பேதி மருந்துகள் நிறைய வகைகள் இருக்குது. அதில் ஈஸியாக நம்ம வீட்டிலே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட், காலையில் எழுந்திரிச்சு வெந்நீரில் இது 1 ஸ்பூன் அளவுக்கு 5 கிராம் அளவுக்கு அந்த வெந்நீரில் கலந்து இதை காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டோம்னா ஒரு 2 ஹவர்ஸில் நமக்கு மோஷன் போகும். 2 முறை போகலாம், இல்லை 3 முறை போகலாம். அது அந்த அளவுக்கு தான் இது இருக்கும். ஸோ ரொம்ப வந்து நமக்கு டயர்டாகிற மாதிரியான ஒரு மெடிசன் இது கிடையாது. ரொம்ப ஈஸியாக மலத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இது நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கிளினிக்லேயும் கொடுக்குறோம். நீங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீண்ட நாட்களாக மலச்சிக்கல் தொந்தரவு இருந்ததுன்னா இந்த மாதிரியான உணவு முறைகளோடு சித்த மருந்துகளும் ஃபாலோ பண்ணுங்கள். இது தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.